ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது சிவபுரி, பத்மபுரி, வசந்தபுரி, பிரம்மபுரி, நிரந்தரபுரி, பூலோக சிவலோகம் அப்படின்னு பல பெயர்களால் அழைக்கப்பட்ட சிறப்பு பெற்ற சென்னை திருவொற்றியூரில் அமைந்துள்ள ஆதிபுரீஸ்வரர் கோவில் இது. இந்த தலத்துடைய மூலவர் ஆதிபுரீஸ்வரர், தாயார் திரிபுர சுந்தரி. இத்தலத்தின் தல விருட்சமாக அத்திமரமும் மகிழ மரமும் உள்ளன. தீர்த்தமாக பிரம்ம தீர்த்தமும் ஆதிசேட தீர்த்தமும் அமைந்துள்ளன. இத்திருத்தலத்தில் உள்ள இறைவன் ஆதிபுரீஸ்வரர், தியாகராஜர், திருவொற்றீஸ்வரர் ஆகிய பெயர்களால் அழைக்கப்படுகிறார். எனினும் ஆதிபுரீஸ்வரர் என்னும் தியாகராஜர் ஒரு சந்நிதியிலும், திருவொற்றீஸ்வரர் தனியாக ஒரு சந்நிதியிலும் காட்சி தருகிறார்கள். காளியின் வடிவமாக உள்ள வட்டப்பாறை அம்மன் இங்கே அருள் பாலிக்கிறார். இந்த கோவிலோட சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தலம் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற தலம். இந்த தலத்து இறைவன் புற்றுமண்ணால் ஆனவர். அதனால இவருக்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. வடம்பக்கநாதர் மேல் எப்போதும் கவசம் சாற்றியே இருக்கும். கார்த்திகை மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்னைக்கு திருவொற்றியூர் இறைவனுக்கு பூஜை செய்ய தேவர்கள் வருவதாக ஐதீகம். அதனால வருஷந்தோறும் கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாளில் மாலை 6 மணிக்கு மேல் படம்பக்கநாதரின் மேல் அணிவிக்கப்பட்டுள்ள கவசம் திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். இந்த பூஜைகள் 3 நாட்கள் நடைபெறும். இந்த பூஜையின் போது இறைவனுக்கு ஜவ்வாது, புனுகு, சாம்பிராணி தைலம் ஆகியவை சாற்றப்பட்டு அவை பக்தர்களுக்கு வழங்கப்படும். இந்த தைலத்தை நெற்றியில் இட்டுக்கொண்டால் சகலவித தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். இந்த 3 நாட்களும் இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை கணக்கில் அடங்காது. இந்த பூஜையை பாக்குறதுக்காகத்தான் இவ்ளோ கூட்டம் கூடியிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் திரும்பவும் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா, பை பை, டேக் கேர்.